ஹாய் மை ஃபேமிலிஸ், குட் மார்னிங். இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போறோன்னா, நம்மளோட கோயில் டேல ஃபங்க்ஷன் டே 2வது நாள் தான் பார்க்க போகிறோம். முளைப்பாரி வீடியோஸ் வந்து இந்த வீடியோ வரும்போது பார்த்துருப்பீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நைட்டு தீர்த்தெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து கோயிலே வந்து டைம் ஆகிடுச்சு. 12 மணி ஆகிடுச்சாப்பா. வீட்டுக்கு வந்து சாப்பிட்ற பண்டிகை. ஆமாம், ஏன்னா கோயிலில் நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்குள்ள அன்னதானம் தீர்ந்து போச்சு. ஸோ அதனால் அப்புறம் வீட்டுக்கு வந்து ரவை கிணறு தான் சாப்பிட்டோம். படுக்கும் போது கிட்டத்தட்ட 1:30 ஆகிடுச்சு. பயங்கர டயர்டு. இப்போ வந்து 8:30க்கெல்லாம் கோயிலில் வந்து இருக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ மணி 8 ஆயிடுச்சு. நான் இப்போ தான் பூவெல்லாம் கட்டி முடிச்சேன். அப்போவே வீடியோ எடுக்கும்னு நினச்சேன். எந்திரிச்சு ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்தனால பண்ண முடியல. இப்போ நம்ம வந்துட்டு இன்னைக்கு ஃபுல்லாக என்ன பார்க்க போகிறோம்னா, முளைப்பாரி எடுத்துகிட்டு வர்றதை இந்த ஃபுல் டே என்ன நடக்குதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று வளையல் வாங்கிட்டு வந்து இதை நான் போட்டு பார்க்கவே இல்லை. கரெக்டாக இருக்குமா செட்டாக இருக்குமான்னு கூட பார்க்காம அப்படியே வச்சுட்டு நான் இதுக்கு போயிட்டேன். துண்டெடுக்க போயிட்டு வாங்கிட்டு வந்தோம். அப்படியே வச்சுட்டு போயிட்டேன். போட்டு பார்க்குறோம். கொஞ்சம் லூஸாக இருக்குது. இருக்கிற வலையில் இங்கே கொஞ்சம் லூஸாகவே இருக்குது. எனக்கு என்னமோ கண்ணாடி வலையில் போடணும்னு ஆசை. பட் ஆனால் அது கைக்கு சைஸு அமைய மாட்டேங்குது. இருந்தாலும் இருக்கு. 2.6 தான் கரெக்டாக இருக்கும். பெருசாக இருக்குது. எங்களுக்கு போட்டு வரணும் கரெக்டாக இருக்கும். எனக்கு ரைஸ் ரட்டை கூட அந்த இது நேற்றெல்லாம் ஆட்டத்தில் உடஞ்சி போச்சு. உனக்கு கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருக்கும். போட்டு பாரு. கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருக்கும். சரிப்பா, இப்போ கரெக்டாக இருக்கு. அந்த ட்ரெஸ்ஸுக்கு போடு. அந்த வழியில நல்லா லூஸாக இருக்கு. என்னது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பாரு. அழகா இருக்கு பாரு. ஒரு கைக்கு போட்டு ஒரு கைக்கு வாட்சி கட்டிக்கு அழகா இருக்கும். சரியா? கொஞ்சம் டைட்டாக எடுத்து அளவு தெரிய மாட்டேங்குது எங்களுக்கு இந்த வடையில் எடுக்கிறதுல. சரி ஊப்பிடு. நீருக்கும் கரெக்டாக இருக்கும். அப்போ நான் எனக்கு இதே வடையில் நானும் போட்டுக்கிறேன். இன்னும் நல்லா பர்பிள் போட்டு கரெக்டாக இருக்கும். உனக்கு இது கரெக்டாக இருக்கு. உனக்கு பர்பிள் போட்டால் தான் நல்லா இருக்கும். பர்பிள் தான் போட போகிறேன். இதான் 3 பேர்த்துக்கு 3 கலர் போட்டுருக்கேன். பாப்பா ப்ளூ கலரு. சரி, ஓகே. எல்லாம் ரெடி ஆகும்போது நம்ம இதெல்லாம் போட்டு பார்த்துடலாம். இப்போ வந்து சாரிக்கு வந்து நான் கையிலே வச்சிருக்கேன். அங்கே தானே இருக்கு. என்னாலாம் கும்மி முடியாது. இப்போ நம்ம வந்துட்டு சீலுக்கெல்லாம் ஃப்ளீட் எடுத்துடலாம். அம்மா முருகா, இது இதில் ஒரு சேடான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிருதாங்க வந்து தோட்டத்தை வச்சுட்டாங்க. எல்லாம் அருள் வந்து ஆடும்போது அவங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைமு. கண்ட்ரோல் பண்ண முடியல. தோட்டம் வந்து ஜிமிக்கு வந்து எங்கே போச்சுன்னே தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. அதுக்காக அவங்க இன்னும் வந்துட்டு எங்ககிட்ட ஒழுங்காகவே பேசல. எங்கே நான் திட்டிடுவணும் அடிச்சிருவணும்னு பயத்துலேயே இருக்கிறான். நைட்ல இருந்து அதை பார்த்தாலே என்ன ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்துச்சு. அப்படித்தான் இருக்குது. காலைல இருந்துச்சு நல்ல பிள்ளையாட்டம் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல. என்ன செய்ய முடியுங்கிறதும் புரியல. ஆனால் கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ண முடியும்? வேறு வழி இல்லை. பார்த்துக்கலாம். சரி, ஃப்ளீட் எடுத்துகிட்டு பார்ப்போம். செம்ம லேட் ஆயிடுச்சு. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு இன்னைக்கு ரொம்ப லேட். நல்லா சாரியுமே வந்துட்டு எங்கள் யாருக்குமே செட் ஆகலை. அது அம்மாக்கெலாம் 2 டைம். எனக்கு இது பாரு, எனக்கு இப்படி தான் போகணும். எப்படி இன்ஸ்கர்ட் தெரியுது. கொஞ்சம் இழுத்துடு பார்ப்போம். கீழே கலர் நல்லா இருக்கு. மடிப்பு நிற்க மாட்டேங்குது அவ்வளோ. போய் அக்கா பார்க்கலாம். அக்கா
ஒரு செட்டோட தோடு எடுத்து போட்டா என்ன? அது பெருசா இருக்கு, நீ வேணா போட்டுக்கியா? இல்ல எனக்கு புரியல. நம்ம வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டோம், போகலாம். ஆனால் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, போய் பார்க்கலாம். தூக்கிட்டோம். எப்படி பார்த்தாலும் உள்ள ஃபுல்லா நினைக்க போறாங்க. தண்ணி வண்டி வந்துச்சுனாவே எல்லாம் நினைஞ்சிருவாங்க. அப்புறம் என்ன, நீ பூஜை போடுமா? ஒன்று காணிக்க போடுங்க. ₹1 காசு கொடு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, வர சொல்லு. லட்சுமி நாள் ரோடு தாண்டினோடனே லெஃப்ட் சைட்ல ஒரு பூக்கடை இருக்கும். அதேதான். நல்ல ஆட்டம் பாட்டம் தாளத்தோடு வந்துட்டு முளைப்பாரி பக்கமாக நம்ம கோயிலுக்கிட்ட எடுத்துகிட்டு வந்துட்டோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம முளைப்பாரி எடுக்கலை, நானும் ரக்ஷும் வந்துட்டு நின்றுட்டோம். நிரு மட்டும் நல்ல பசங்களோடு சேர்ந்துட்டு பயங்கர ஆட்டம், பயங்கர என்ஜாய், ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஏன் நான் எடுக்கலை அப்படின்னா அதுக்கு நான் ரீசன்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ முளைப்பாரி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. சரி எல்லோரும் வந்து 3 எடுக்கிறேன் 4 எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி எடுக்கட்டும், லாஸ்ட்டாக இருந்தால் நம்ம எடுத்துக்கலாம், இல்லைன்னா அடுத்த வருஷம் கூட எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு நானும் இன்னொரு அக்காவும் பேசிக்கிட்டு நாங்கள் எடுக்கல. ஆனால் எல்லாமே ஏற்றுனது என்னமோ நானும் அந்த அக்கா எல்லாருமே சேர்ந்து ஏற்றினோம், நல்லா இருந்துச்சு. எனக்கு இதெல்லாம் ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸு தான். ஏன்னா இந்த மாதிரி முளைப்பாரி எடுக்கிறதுலாம் நம்ம மாரியம்மன் கோயில் திருவிழாவில் பார்த்திங்கன்னா மாவிளக்கு எடுக்கும் போது நம்ம ஒரு சின்ன பொட்டியில் முளைப்பாரி போட்டு கொண்டு போய் நம்ம வந்து படைப்போம். பட் இங்கே வந்து மாவிளக்கு அந்த மாதிரி இல்லாமல் தீர்த்தம் முளைப்பாரி அந்த மாதிரி பண்ணாங்க. இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு அனுபவம் இந்த மாதிரி வந்து இது பார்க்குறதெல்லாமே. அதுக்கப்புறம் எனக்கு வந்து அவங்க ஒவ்வொரு வீடியோவும் எனக்கு குரூப்பில் ஷேர் பண்ணும்போது பார்க்கும்போது ஆசையாக இருக்கும். சரி ஓகே கண்டிப்பாக நம்மளும் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு நாங்களும் கலந்துக்கிட்டோம், ஹாப்பியாக இருந்துச்சு. என்ன இதில் ஒரு வருத்தம்னு பார்த்திங்கன்னா கை காலெல்லாம் பயங்கர வலி, ஆடின ஆட்டம். நான் என்னமோ கொஞ்சமாக தான் ஆடினேன்,
நம்ம நிறுவு தான் பயங்கரமாக ஆடினதில் தோடு வந்து தொலைஞ்சிருச்சு. அதாவது நம்ம ரிசல்ட் வந்த அன்னைக்கு தோடு வாங்கியிருந்தோம் இல்லைங்களா, அதில் பார்த்திங்கன்னா அந்த ஜிம்காஸ் வந்து எங்கே உடஞ்சி விழுந்துச்சு, என்ன ஏதுன்னு ஒன்றுமே தெரியல. எங்களால் கண்டும் பிடிக்க முடில. அது பயங்கர கஷ்டம், பயங்கர வலி. வீட்டில் தங்கம்னு பார்த்திங்கன்னா அந்த தோடு மட்டும்தான் சொல்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதுவும் வந்து போயிடுச்சு. இப்போ அவளுக்கும் தோடு இல்லை, ரக்ஸுக்கும் தோடு இல்லை. ஆனால் இது எங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரில. ரொம்ப வருத்தம். சரி பார்ப்போம், முருகன் அருளால் கடவுள் புண்ணியத்தில் அடுத்த வருஷம் இந்த நல்ல நிலைமைக்கு வந்து அவங்க 2 பேர்த்துக்குமே நம்ம தோடு எடுத்து கொடுத்துருன்னு சொல்லிவிட்டு எனக்கு உங்களோட பிளெஸ்ஸிங்ஸை உங்களோட ஆதரவை தெரிவிங்க. முளைப்பாரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கரகெல்லாம் சோடிச்சிருந்தாங்க. அது எல்லாமே அழகாக இருந்துச்சு. இதில் என்னென்னா எனக்கு வந்து எல்லாருமே குரூப் சாரி எடுத்துக்கல, ஒரு சிலர் வந்து எடுக்காமல் விட்டுட்டாங்க. ஆனால் எடுத்தவங்க எல்லாருமே நல்லா இருந்துச்சு.